ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2016 வந்த ஒரு ஆக்ஷன் மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 hour 48 minutes கிட்டே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருந்திருப்பார். ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுவார். இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும். இவங்க மேரேஜ் பண்ணலான்னு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுப்பார். அதாவது இவருக்கு வந்து கேன்சர் இருக்கிறதா சொல்லிட்டு அதுக்கு க்யூரும் இருக்காது. பட் ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வாலண்டியராக நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுவார். அதாவது உங்கள் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது, உங்கள் கேன்சரை க்யூர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூப்பர் பவர்ஸை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்லுவார். நம்ம ஹீரோவுக்கு முதல்ல இதில் நம்பிக்கை இல்லைனாலும் அவர் முடிவு பண்ணுவார். அதாவது ஆக்சுவலாக ஒரு கேன்சர்னு வந்துச்சுன்னா அது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதில்ல, நம்ம கூட இருக்கிறவங்களையும் தான் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. சரி, அவங்களுக்காகவாது நம்ம க்யூரை தேடி போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு பேர்சனுக்கு கால் பண்ணுவார். அந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுப்பார், இவர் மட்டும் இல்லை, இவரை மாதிரி நிறைய பேர் அந்த ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம ஹீரோவோட உடம்புல வந்து ஒரு விதமான சிரமை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சிரம் வந்து இவர் உடம்புல எங்கேயோ இருக்கிற ஒரு மியூட்டேட்டான செல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த ஒரு செல் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ உடம்புல இருக்கிற கேன்சர் க்யூர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு விதமான சூப்பர் பவர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக நடந்துடாது. இவர் உடம்புல இருக்கிற அந்த ஒரு மியூட்டேட் செல் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இவரை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஒரு கண்டெய்னரில் அடைச்சிட்டு அந்த ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து மூச்சு திணறப்ப திரும்பியும் ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ஒரு ஆக்சிஜனை திரும்பியும் லோ பண்ணுறாங்க. இந்த ஒரு ப்ராசஸில் இவருக்கான க்யூர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இவருக்கு பவரும் கிடச்சிருக்கும். பட் இதில் ஒரு சைடு எஃபெக்ட் இவருக்கு கிடச்சிருக்கும். இவருடைய ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கும். நம்ம படத்துடைய வில்லன் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ், இவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவார், ஆக்சுவலாக நாங்கள் வந்து சூப்பர் ஹீரோஸை பில்ட் பண்ணுறதில்ல, ஒன்று மாதிரி நிறையா பேருக்கு வந்து சூப்பர் பவர்ஸை கொடுத்து உங்களை ஸ்லேவாக சொல்லுவார். அந்த ஒரு இடத்துல நம்ம ஹீரோ தப்பிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஃப்ரான்சிஸை நம்ம ஹீரோ தேடி போவார். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் உடம்பை சரி பண்ணி ஆகணும். ஸோ என் உடம்பை சரி பண்ணுறதுக்கான ஒரே நம்பர் இந்த ஒரு ஃப்ரான்சிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை தேடி போவார். இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.